ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் நண்பன் யாசர். ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கோட சேல்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதம் வந்து என்னோட பெஸ்ட் மந்த்தாக இருந்திருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன மாதம் வந்து நான் என்னோட பெஸ்ட் மந்த்னு சொல்லியிருந்தேன். 165 கிட்ட வந்திருந்தது. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம $300 க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு சின்ன இப்போ வந்து எனக்கு 500 டிசைன்ஸ் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே போன மாதமே வந்து நான் 500 டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் மறுபடியும் ஒரு 40 டிசைன்ஸ் நான் delete பண்ணிட்டு மறுபடியும் வந்து நான் புதுசாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனி இதுக்கு மேலே வர்றதெல்லாம் எனக்கு போனஸ் சேல்ஸாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கோட வீடியோ வந்து நான் ஃபைவரை பார்த்து, ஏன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபைவரை பார்த்து எந்த வீடியோவும் போடல. ஸோ இது வந்து ஒரு வேர்ட் கிளவுடுங்கிற ஒரு மெத்தட். நான் இது வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு மெத்தட் போடலாம்னு சொல்லி ஃபைவரை பார்த்து. ஸோ இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஸ்கில்லு தேவையில்லை. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கு மர்ச் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும்னா என்னோட பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபைவர் பற்றி நான் தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபைவரை பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயில்ஸாக ஒரு சின்ன கிக் கிரியேட் பண்ணுவேன் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் வந்து என்னோட கிக்ஸோட வந்து நான் ஐடியா ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் நிறைய பேரோட ரிசல்ட்ஸும் கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்னோட ஸ்க்ரீனில். இவங்க வந்து அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி கிக் கிரியேட் பண்ணாங்க, அவங்களுக்கு சேல்ஸ் வந்துச்சு. ஸோ அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மேலே. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் கிளவுட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் இல்லை நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். அதை வந்து ஒரு ஷேப்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கல. இதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஸ்கில்லும் தேவையில்லை. உங்களுக்கு இந்த 0 ஸ்கில் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக வந்து இது டிசைன் பண்ணலாம் இந்த மாதிரி ஷர்ட்ஸை. இது வந்து டிஷர்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அப்புறம் மற்றபடி பிரிண்ட்டு, வால் பிரிண்ட்டு, வால்பேப்பர் அந்த மாதிரிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம்? ஸோ இது நான் உங்களுக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் நான். ஸோ வேர்ட் கிளவுடு அப்படிங்கிற ஒரு கிக் வேர்ட் ஆர்ட்னு நீங்கள் சொல்லலாம். இது டிசைனிங்கில் வரும். மோஸ்ட்டாக டிஷர்ட் டிசைன்ஸ் டைப்போகிராஃபிங்கில் வரும். ஸோ இது பாருங்க, இதுதான் டைப்போகிராஃபி ஆர்ட். இது வேர்ட் ஆர்ட். இதெல்லாம் வந்து வேர்ட் ஆர்ட் சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு இதுவும் காட்டுறேன். இது என்ன பொட்டென்ஷியல் இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வேர்ட் ஆர்ட். ஸோ பெஸ்ட் செல்லிங். ஸோ இது பாருங்க, ஒரு 98, 158, 85. ஸோ நிறைய இது பாருங்க, இதெல்லாம் 11 கிக்ஸு. ஸோ இது வந்து நல்ல இது பாருங்க, 523 ஆர்டர்ஸ் வந்திருக்கு இவருக்கு இந்த கிக் மூலமா. இவர் எதுவுமே பண்ணதில்லை, எல்லாம் ஆன்லைன் மூலமா வந்து இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு எப்படி டிசைன் பண்றாங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இது வந்து ஒரு கிக் வந்து உங்களுக்கு $5 கிடைக்கும். நீங்க வந்து ரொம்ப லோ ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு ஏற்கனவே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ நான் வந்து அவங்கள்ட்ட ஏற்கனவே சஜஸ்ட் பண்ண மாதிரி தான், நீங்க ஒரு தடவை உங்களுக்கு ஒரு கிளைண்ட் கிடைச்சிட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு வந்து அவங்க டிராவல் ஆவாங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க குவாலிட்டி ரிசல்ட் தரீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கஸ்டமர்ஸா இருப்பாங்க. ஸோ இது வச்சு நிறைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி டேட்டா என்ட்ரியில சரி, வேற வேற நியூஸ்லயும் சரி, ஒரு கம்பெனியை வந்து நடத்திட்டு இருக்காங்க. 10-20 பேர்த்து வேலைக்கு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஆரம்பிச்சது ஃப்ரீலான்ஸ்ல ஆரம்பிச்சது தான் இதெல்லாம். ஸோ நீங்க ஒரு கிக் 2 கிக் என்னடா ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் வருதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இப்போ ஒரே கஸ்டமர் நீங்க பிடிச்சிங்கனாலே போதும், அவங்க ரெகுலர் ஆர்டர்ஸ் கொடுத்தா உங்களுக்கு அதுல வந்து நல்ல இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்தானா, இது பாருங்க, உங்களுக்கு வந்து 523 ஒரு சின்ன கால்குலேஷன் போடுறேன். இதுல 523 × 4, ஸோ கிட்டத்தட்ட 2069.7, 1.5 லட்ச ரூபா எதுவுமே பண்ணாம. இந்த மெத்தட்ல வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. இப்போ இவங்க பாருங்க, ஹார்ட் ஷேப்ல, ஆப்பிள் ஷேப்ல, லிப்ஸோட ஷேப்ல, அமெரிக்கன் பிளாகோட ஷேப்ல, இவங்கள இது எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிளானது. நான் உங்களுக்கு இதே வந்து அமெரிக்கன் பிளாக் வந்து வேற ஒரு லே அவுட்ல வந்து டிசைன் பண்ணி காட்டுறேன். இது நீங்க என்ன வெப்சைட் யூஸ் பண்ணீங்கன்னா வேர்ட் ஆர்ட்ங்கிற ஒரு வெப்சைட். இது ஃப்ரீ வெப்சைட் தான். உங்களுக்கு ஹை குவாலிட்டி பிடிஎஃப்ல வேணும்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா மற்றபடி இது வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம், நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து டோட்டலி கம்ப்ளீட்டா ஃப்ரீயான வெப்சைட் இது. ஸோ இது நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இவ்வளவு இது எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம்? சிம்பிளானது தான். நீங்க வந்து கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதெல்லாம் நீங்க வாங்கி ஒரு நோட் பேட்ல எழுதிக்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா, நீங்க இங்க இருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு வேளை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஸோ
ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இப்போ நான் இதே ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன் உங்களுக்கு. இந்த மேப்போடது டெக்சாஸ், நியூயார்க், சிகாகோ. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அவங்க என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் டிசைன் பண்ண போறீங்க. அந்த டெக்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்க பண்ணக்கூடியதுல ஒண்ணு தான். இந்த இடத்துல நீங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இம்போர்ட் டெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு அப்பர் டெக்ஸ்ட் வேணுமா, அப்பர் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து கேப்ஸ்ல மாறிடும், லோவர்னா எல்லாம் அப்படி ஆயிரும். ஸோ இது அப்பர்னு வச்சுக்கலாம். ஸோ என்னடா இங்க ஒண்ணுமே வரலையே, இப்போ எப்படி வர வைக்கிறதுனா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. இங்க விஷுவலைஸ் இருக்கிறது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஜென்ரேட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுல வந்து நீங்க இதோட டெக்ஸ்டோட கலர் மாத்தலாம், இந்த லே அவுட் மாத்தலாம், டிசைன்ஸ் மாத்தலாம், ஷேப் மாத்தலாம், ஃபாண்ட் மாத்தலாம், என்ன வேணாலும் மாத்தலாம். அது சிம்பிளா வந்து இங்க இருந்து நீங்க சின்ன சின்ன எடிட்ஸ் மட்டும் பண்ணா போதும். நான் உங்களுக்கு சின்னது ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஷேப் வந்து ஸோ இதுல ஹார்ட் ஷேப் நீங்க யூஸ் பண்ணணும்னா சும்மா கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இந்த இருக்கிற டெக்ஸ்ட்ல ஹார்ட் ஷேப்ல வந்து உள்ள எம்பெட் ஆயிரும். ஸோ இது பாருங்க உள்ள ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இதே மாதிரி ஃபாண்ட் நீங்க ஃபாண்ட் வந்து மாத்தணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க அதை பண்ணலாம். ஸோ இதுல வந்து நான் ஃபாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பாருங்க ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ வந்து லே அவுட். இப்போ வந்து உங்களுக்கு இது டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இது வந்து உங்களுக்கு வெர்டிகலா வேணுமா, இது நீங்க வந்து கஸ்டமர்ஸ்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து டெக்ஸ்டோட லே அவுட் எப்படி. ஸோ இது மாதிரி இந்த மோஸ்டா வந்து ரேண்டம் இல்ல ஹாரிசான்டலா தான் வைப்பாங்க. ஸோ இது பாருங்க. ஸோ இது ஹாரிசான்டல்னால இப்படி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இது ஸ்டைல் மாத்தணும். இது ஸ்டைல்ல வந்து நீங்க கலர்ஸ் மாத்திக்கலாம். கலர்ஸ்ல வந்து இப்போ வந்து ஒரே ஒரு கலர் யூஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க பண்ணக்கூடியதுல ஒண்ணு கஸ்டம் கொடுத்துட்டு ஸோ இது பாருங்க 3 கலர் இருக்கு. ஸோ இது பேலட். இது வந்து உங்களுக்கு அவங்க ஒரு 3 கலர் கொடுத்தாங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது டிலீட் ஆயிரும் இங்க இருந்து. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட. ஹெக்ஸா கோடு நீங்க அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரேண்டமா எது கொடுத்தாலும் ஓகேன்னா அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெட் கலரு ஆட் டு பேலட்னா இதுல ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்து ரேண்டமா வந்து ரெட் கலர்ல வரும். ஸோ இன்னொன்னு வந்து நம்ம பிளாக், ஸோ இந்த மாதிரி பர்பிள் வச்சுக்கலாம் ஆட் டு பேலட். ஸோ இது ஒரு மெத்தடு ஆட் டு பேலட். ஸோ இப்போ நீங்க இது கொடுத்தீங்கன்னா சொல்லி பாருங்க ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நமக்கு வேண்டாம். இதுக்கு பதிலா எல்லோ கலர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. நீங்க பேக்ரவுண்ட் வந்து மோஸ்டா டிரான்ஸ்பரண்ட் தான் கேட்பாங்க. ஏன்னா அது வந்து இந்த டிசைன் வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம டிஷர்ட்ஸ் இல்லை, ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு டிஷர்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும்னால அது வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் தான் கேட்பாங்க. ஸோ இது நீங்க மறக்காம வந்து இது மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது நீங்க டிரான்ஸ்பரண்டா கொடுக்கலன்னா இது வந்து டிஷர்ட்ல வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட் தான் மோஸ்ட்லி எல்லாம் கேட்பாங்க. ஸோ இது பாருங்க அவ்வளவுதான். இது சிம்பிளானது. நீங்க வந்து அவங்க டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க, இங்க வந்துட்டு என்ன மாதிரி இப்போ நீங்க ஷேப் வந்து அவங்க என்ன ஷேப் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ இது பாருங்க இப்போ ஹாலோவின் அப்படியும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க என்ன மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து இதுல லே அவுட் அப்படி இல்லையா உங்களுக்கு இதுல அவங்க வந்து இதுல இல்லாத ஒரு லே அவுட் கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து கூகுள்ல வந்து ஸோ இது பாருங்க இதுல வந்து நீங்க ஒரு கூகுள்ல இருந்து ஒரு இமேஜ் எடுத்துட்டு இதுல லோடு பண்ணி அந்த ஷேப்ல வந்து நீங்க டிசைன் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. பாருங்க கிட்டத்தட்ட ஒரே ஒரு கிக்கு ஒண்ணுமே இல்லை 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. இது வந்து நான் சொல்றது பேசிக் $5 பிளான்ல. இதே வந்து ஸ்டாண்டர்ட் ஷேப். இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஷேப்பு. நீங்க சும்மா இதுல வந்து நீங்க ஒரு ரேண்டமா ஒரு லே அவுட் சூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு லே அவுட் நீங்க சூஸ் பண்ணி நீங்களே ரேண்டமா ஒரு லே அவுட் சூஸ் பண்ணி அதுல வந்து டெக்ஸ்ட் டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுறது. கஸ்டம் ஷேப்னா இப்போ இவங்க கொடுக்குற மாதிரி இப்போ அமெரிக்கன் ஃபிளாக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஹார்ட்ல வேணும் கேட்பாங்க, ஆப்பிளோட இதுல வேணும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன கேட்டாலும் அது நீங்க கஸ்டமா வந்து இங்க இருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்க இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டு அதே ஷேப்ல வந்து நீங்க உள்ள டெக்ஸ்ட் டிசைன் பண்ணலாம். ஸோ இது பாருங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ணக்கூடியதுல ஒண்ணுதான் டவுன்லோட் பண்ணி பிஎன்ஜி ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து அது பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே இருக்காது. இது அப்லோட் பண்ணாங்கன்னா ஷர்ட்ஸ்ல வந்து பின்னாடி டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து மோஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்க எந்த விதமான எக்ஸ்கியூஸ் தராம தயவு செஞ்சு பண்ணி பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் எடுக்கும். நிறைய பேர் இதுல வந்து நீங்க வந்து ரிசல்ட் பார்த்துருக்கீங்க. நான் ஏற்கனவே ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட குரூப்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் அவங்களோட ரிசல்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ நீங்களும் அந்த குரூப் ஜாயின் பண்ணலன்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே என்னோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். என்னோட சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு, என்னோட ஃபியூச்சர் கோல்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பீஸ்.